ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணணும். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரைகிறதுக்கு எலிப்ஸ் மார்க்யூ டூல் எடுத்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு create clipping mask. then ஃபஸ்ட்டு நம்ம லைட் எந்த இடத்துல எந்த சைடில் இருந்து வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். லைட் வந்து இங்கேருந்து வருது, வலது பக்கத்துலேருந்து வருது. லைட்டோட டைரக்ஷன் வலது சைட்லேருந்து வருது. தென் நம்ம கேஸ்ட் ஷேடோஸ் வரைய போகிறோம். அப்போ லைட்டோட எதிர் சைடில் தான் கேஸ்ட் ஷேடோஸ் வரும். கேஸ்ட் ஷேடோஸ்னால் என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தரையில் விழுற நிழல். இந்த நிழல் வந்து ஒளி எங்கே இருக்கோ அதோட எதிர் சைடு இருக்கும். இந்த ஒளி மாற மாற கேஸ்ட் ஷேடோஸோட அதோட அமைப்பு மாறும். ஒளியோட எதிர் சைடில் வரும் எப்போவுமே. நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வரும், ரைட் சைடில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் வரும். ஸோ கேஸ்ட் ஷேடோஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் ஒளிப்பட்டு அதன் மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தரையில் விழுற நிழல். அது இருக்கிற தரை அல்லது டேபிள் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அதில் விழுற நிழல் தான் வந்து கேஸ்ட் ஷேடோஸ். ஸோ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ சரியாக நம்ம வச்சிட்டோம். தென் ஹாப் டோன்ஸ் வரைய போகிறோம். ஹாப் டோன்ஸ்னால் என்னன்னா லைட் ஷேடோஸ், இதுக்கு இடையில் இருக்கிற ஒரு நடுத்தர நிறம். பொருளோட ஷேப்பை நமக்கு காண்பிக்கிற ஒரு முக்கியமான பகுதி. அதோட இது தான் வந்து ஹாஃப் டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹாஃப் டோன்ஸ் இப்போ வரைஞ்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்டோட மேலே உள்ள லேயரில் நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ண லேயரில் நம்ம வரைய போகிறோம். கிளிப்பிங் மாஸ்க் எதுக்குன்னா அப்போ தான் வந்து இந்த ஆப்ஜெக்டோட உள்ள வந்து வரும். இப்போ நம்ம கிளிப்பிங் மாஸ்க் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்ம வரைஞ்சது வெளியெல்லாம் வந்துடும். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. தென் செலக்ட் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷர் ஒப்பாசிட்டி ப்ரஷ். அப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சது மாதிரி ஒப்பாசிட்டி 14%, ஃப்ளோ 50%. நம்ம
ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது அப்படி ரவுண்ட் அந்த ஷேப் எப்படி ரவுண்டாக போகுமோ அதே மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணணும். பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டான நமக்கு அந்த உருளை வடிவம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹாஃப் டோன்ஸ் வரைஞ்சிட்டோம். தென் நாம் கோர்ஸ் ஷேடோ வரைஞ்சிக்கணும். கோர்ஸ் ஷேடோனா என்னென்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற ரொம்ப அடர்த்தியான நிழல் தான் வந்து கோர்ஸ் ஷேடோ. அதாவது வெளிச்சம் வந்து போக முடியாத வெளிச்சம் இங்கேருந்து வரும்போது வெளிச்சம் எதிர் சைடில் போக முடியாது. அந்த போக முடியாத பகுதி தான் வந்து கோர்ஸ் ஷேடோ. அப்போ வெளிச்சம் போகாதனால அந்த இடத்துல ஒரு நிழல் உருவாகும். அதுதான் வந்து கோர்ஸ் ஷேடோ. அப்போ நம்ம நல்ல டார்க்கான கலர் எடுத்து வரைய ஆரம்பிக்கலாம். அதுவும் நம்ம ரவுண்டாக தான், ஏன்னா இது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட், உருளையான ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ப்ரஷ் பெயிண்ட் பண்ணும்போது ரவுண்டாக சர்க்கிளாக தான் நம்ம கொண்டு வரணும். இப்போது இந்த பகுதி இங்கே தான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பகுதியை ரொம்ப டார்க்காக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் ஷேடோ வரைஞ்சிட்டோம், கோர்ஸ் ஷேடோ பெயிண்ட் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து ரிஃப்ளெக்டட் லைட்னா, இப்போ தரையிலிருந்து எப்படினாலும் இங்கேருந்து வெளிச்சம் வரும்போது தரையில் வெளிச்சம் வரும். அப்போது இங்கே தரையில் அல்லது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருளில் இருந்து இங்கே இருக்கிற ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகி பிரதிபலித்து ஆப்ஜெக்டில் உருவாகிற ஒரு சாஃப்டான ஒரு பகுதி தான் வந்து ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையிலிருந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது பிரதிபலித்து ஆப்ஜெக்டில் படுற ஒரு ஒளி தான் வந்து ரிஃப்ளெக்டட் லைட். அதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஷேடோ பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதோட. தென் நம்ம வரைய போகிறது வந்து
சென்டர் லைட். சென்டர் லைட்டுங்கிறது ஹைலைட். இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஹைலைட் லாஸ்ட்டாக தான் வரைவோம். ஹைலைட் அதாவது ஒளி டைரெக்டாக படுற இடம், அதை சுற்றி இருக்கிற பகுதி, சுற்றி இருக்கிற பிரகாசமான பகுதி தான் வந்து சென்டர் லைட். ஸோ சென்டர் லைட் கொஞ்சம் பிரைட்டான கலராக எடுத்துக்கணும். நம்ம வந்து சென்டர் லைட் பெயிண்ட் பண்ணிட்டோம். தென் நம்ம வந்து பெயிண்ட் வரைய போகிறது வந்து ஹைலைட்டுங்கிறது லைட்டில் இருந்து நேராக ஒளி ஆப்ஜெக்டில் விழுற ஒரு புள்ளி, இதுதான் வந்து ஹைலைட்னு சொல்லுவாங்க. இப்போ நியூ லேயரில் நம்ம வந்து ரொம்ப பிரைட்டான கலர் எடுத்து வரைஞ்சிக்கலாம். நம்ம நியூ லேயரில் வரைஞ்சோன்னா எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஹைலைட்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். தென் நம்ம வரைய போகிறது வந்து அக்ளூஷன் ஷேடோங்கிறது ஆப்ஜெக்டோட கேஸ்ட் ஷேடோவில் மிகவும் டார்க்கான நிழல் இருக்கிற பகுதியை தான் அக்ளூஷன் ஷேடோன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டோட அடிப்பகுதியில் வந்து ஒளி போக முடியாது. அப்போது அந்த பகுதி ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த டார்க்காக இருக்கிற பகுதியில் இருக்கிற நிழல் தான் வந்து அக்ளூஷன் ஷேடோன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரொம்ப டார்க்காக கலர் எடுத்துக்கலாம். கேஸ்ட் ஷேடோ லேயருக்கு மேலே இனி ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கலாம். இப்போ அங்கே நம்ம டார்க்காக வரைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அக்ளூஷன் ஷேடோ வரைஞ்சிட்டோம். ஷேடோ எட்ஜ் வந்து ஒளி விழுற அதோட ஒளிக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து அதோட ஷார்ப்னஸ் ஹார்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அப்போ நம்ம இந்த எட்ஜஸை காஸ்ட் ஷேடோவோட எட்ஜஸை வந்து லைட்டாக சாஃப்ட் பண்ணணும். அதை பென்னும்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சாஃப்ட் பண்ணலாம்.
நம்ம சாப்பிட்டா பென்னும்பரா பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த கேஸ்ட் ஷேடோஸோட எட்ஜஸ் தான் வந்து சாஃப்டாக இருக்கிற எட்ஜஸ் தான் பென்னும்பரான்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ரிப்பீட் ஒன் டைம் பார்த்துக்கலாம் என்னென்ன நம்ம வரைஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் க்ரியேட் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சோம். நெக்ஸ்ட் ஹேஸ்ட் ஷேடோஸ் வரைஞ்சோம். ஹேஸ்ட் ஷேடோஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கீழே தரையில் விழுற நிழல் பகுதி தான் ஹேஸ்ட் ஷேடோஸ். தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் டோன்ஸ் வரைஞ்சோம். ஹாஃப் டோன்ஸ்கிறது ஒளிக்கும் நிழலுக்கும் ஒளிக்கும் ஷேடோஸுக்கும் இடையில இருக்கிற பகுதி தான் வந்து ஹாஃப் டோன்ஸ். அப்புறமா இந்த பகுதிகள் தான் வந்து பொருள் கரெக்டான அதோட வடிவத்தை நிர்ணயிக்கிற பகுதி. அப்புறம் வந்து நம்ம கோர் ஷேடோ வரைஞ்சோம். கோர் ஷேடோங்கிறது ஒளி வந்து சுத்தமாக போக முடியாத பகுதி. இங்கே இந்த லைட் வருதுன்னா இங்கே வந்து ஒளி வர முடியாத பகுதி தான் வந்து கோர் ஷேடோ. அப்புறம் வந்து நம்ம ரிஃப்ளெக்டட் லைட் வரைஞ்சோம். இங்கேருந்து ஒளி வரும்போது இங்கே தரையில் வந்து இந்த இடத்துல கலர் ஒரு எல்லோ கலர் இருந்துச்சுன்னா இந்த இடம் எல்லோ கலராக இருக்கும். இங்கே பட்டு பிரதிபலிக்கிற ஒரு வெளிச்சம்தான் வந்து ரிஃப்ளெக்டட் லைட். ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு அப்புறம் வந்து சென்டர் லைட் வரைஞ்சோம். ஹைலைட்டை சுற்றி இருக்கிற பகுதி வந்து சென்டர் லைட். இந்த பகுதி வந்து சென்டர் லைட். அப்புறம் வந்து நம்ம ஹைலைட் வரைஞ்சோம். ஹைலைட்டுங்கிறது லைட்டோட ஒளி வந்து டைரக்டாக ஆப்ஜெக்டில் படுற ஒரு புள்ளி தான் வந்து ஹைலைட். தென் வந்து அக்ளூஷன் ஷேடோ நம்ம வரைஞ்சோம். அக்ளூஷன் ஷேடோங்கிறது லைட் இங்கேருந்து வரும்போது ஆப்ஜெக்டோட அடியில் ஒளி புகாத இடம், அதோட பேர் தான் அக்ளூஷன் ஷேடோ. இந்த பகுதி வந்து ஃபார்ம் லைட்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் லைட். இதனால வந்து இந்த இடத்துனால வந்து பொருள் வந்து 3D லுக்கில் தெரியும்.
இந்த ஃபோம் லைட்னால் நம்ம வந்து அதோட வடிவத்தை சரியாக உணர முடியும். அப்புறம் வந்து ட்ராயிங் வந்து உயிரோட்டமாக இருக்கும். ஃபோம் லைட் இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ இந்த இடம் ஃபோம் லைட். அதே மாதிரி ஃபோம் ஷேடோ, பொருளோட ஒரு ஆப்ஜெக்டோட பாடியில் உருவாகிற சாஃப்டான கேர்வ்டு ஷேடோ தான் வந்து ஃபோம் ஷேடோ. இது வந்து பொருளோட வடிவத்தை பின்பற்றி வருகிற ஒரு ஷேடோ. இதை இப்படியும் சொல்லலாம், பொருளோட வந்து ஷேப்பை வடிவத்தை பின்பற்ற நிழல் அப்படியும் சொல்லலாம். அப்புறம் வந்து டெர்மினேட்டருங்கிறது ஆப்ஜெக்டில் ஒளி முடிகிற பகுதி, அப்புறம் வந்து நிழல் ஆரம்பிக்கிற பகுதி. இதை வந்து டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒளியோட பக்கத்தையும் ஷேடோஸ் நிழலோட பக்கத்தையும் தனித்தனியாக பிரிக்கிற இந்த கர்வ்டு லைன் தான் வந்து டெர்மினேட்டர். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, வெரி சாஃப்டான ஒரு டிரான்சாக்ஷனோடு இருக்கும். இந்த பகுதியை டெர்மினேட்டர்னு சொல்லுவாங்க. ஹேஸ்ட் ஷேடோஸோட எட்ஜில் வர்ற சாஃப்டான நிழல் பகுதி பெனும்ப்ரா. ஃப்ரெண்ட்ஸ், லைட் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது பென்சில் ட்ராயிங், கலர் பென்சில் ட்ராயிங், வாட்டர் கலர் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், தென் ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, எல்லாத்துக்குமே லைட்டையும் ஷேடோஸையும் புரிஞ்சுக்கிற அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராயிங்கில் வந்து நீங்கள் மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். தென் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட ட்ராயிங் ஸ்கில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த